திண்டுக்கல்லில் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பொதுமக்களே அடித்து உதைத்து நைய புடைத்தனர். ஒரு பெண்ணிடம் தப்பித்த போதை ஆசாமி மற்றொரு பெண்ணிடம் வசமாக வாங்கி கட்டி கொண்டார். நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் செவனேன்னு பேருந்துக்காக காத்திருந்த பெண்ணிடம் ஒரண்டை எடுத்த போதை ஆசாமிக்கு கிடைத்த பரிசுதான் இது. அமைதியாக இருந்த பெண் வெகுண்டெழுந்ததன் பின்னணி என்ன? வேடச்சந்தூர் ஆத்துமேடு பேருந்து நிறுத்தத்தில் வழக்கமாக பயணிகள் பேருந்துக்காக காத்திருந்தனர். அதில் கணவன் மனைவி இருவர் சென்னை செல்வதற்காக பேருந்தை எதிர்பார்த்து நின்றிருந்தனர். அங்கு மதுபோதையில் வந்த ஒருவர் அந்த பெண்ணின் அருகில் அமர்ந்து உரசியவாறு அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். வழியில் வரும் பிரச்சனையை ஏன் தலையில் தூக்கிச் செல்ல வேண்டும் என்று எண்ணிய அந்த தம்பதி அங்கிருந்து விலகிச் சென்றது. அதே நேரத்தில் ஆத்துமேடு பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெண் ஒருவர் திண்டுக்கல் செல்வதற்காக பேருந்து நிறுத்தத்தில் அமர்ந்திருந்தார். அந்த பெண்ணின் அருகே சென்ற போதை ஆசாமி தகாத வார்த்தைகளால் பேசி அவரிடமும் ஒரண்டை இழுத்துள்ளார். கடும் ஆத்திரம் அடைந்த அந்த பெண் போதை ஆசாமியை பிடித்து கொண்டு கூச்சலிட்டார். சத்தம் கேட்டு அருகிலிருந்த உறவினர் பலரும் ஓடி வந்தனர். அவர்கள் என்ன ஆனது என பதற்றத்துடன் கேட்டதும் நடந்ததை பெண் கூறியுள்ளார். அதை கேட்டு கொதித்தெழுந்த பெண்ணின் உறவினர்கள் போதை ஆசாமியை ரவுண்டு கட்டி நைய புடைத்தனர். ஆத்திரம் அடங்காத அந்த பெண் தனது பங்கிற்கு போதை ஆசாமிக்கு ஊமை குத்து விட்டார். அத்துடன் நிறுத்தாமல் கையை முறுக்கி அவரின் நெஞ்சிலேயே ஏறி மிதித்தார். உன் போதைக்கு நான் ஊறுகாயா என கூறிக்கொண்டே அவர் தனது ஆத்திரம் மொத்தத்தையும் கொட்டினார். அடித்த அடியில் தலைக்கேறிய போதையே இறங்கியதை உணர்ந்த அந்த ஆசாமி தனது தலையில் காயம் ஏதும் ஏற்பட்டுள்ளதா என தடவி பார்த்தார். தனது மானம் காற்றில் பறந்ததை உணராமல் பாக்கெட்டில் இருந்து சிந்திய சில்லறைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து அங்கிருந்த சிலர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதை அறிந்து கொண்ட போதை ஆசாமி பெண்ணிடம் வாங்கிய ஊமை குத்தே தாங்க முடியல, இதுல போலீஸ் வேறையா, எர்ரா ஓட்டத்தை என தலைதெறிக்க ஓடியுள்ளார். அங்கு வந்த வேடச்சந்தூர் போலீசார் பேருந்து நிறுத்தத்தில் படுத்திருந்தவர்களை விரட்டிவிட்டனர். அத்துடன் அத்துமீறலில் ஈடுபட்ட போதை ஆசாமியை தேடி வருகிறார்கள்.